வணக்கம். நான் டாக்டர் மேக்னஸ் ஜெயராஜ், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன், ஜெம் ஹாஸ்பிட்டல், சென்னை அண்ட் பாண்டிச்சேரி. ப்ரீவியஸ் பாகத்தில் யாருக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தேவை, என் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ் எப்படி ஆகுது, என்னென்ன ரீசன்ஸ்னு பார்த்தோம். ஒன்ஸ் என் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ் ஆகிடுச்சு, இந்த டாக்டர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணால் தான் லாங் டேர்ம் உயிர் வாழ முடியும்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்காக இந்த பாகத்தில் டிஸ்கஸ் பண்ணலாம். லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் 2 விதமாக இருக்குது. ஒன்று லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், இன்னொன்று டிசீஸ் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன். லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் நம்ம இந்தியாவில் மோஸ்ட் காமன்லி பண்ணுறது. லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன்னா அந்த பேஷண்ட்டோட ஃபேமிலியிலே சொந்தக்காரங்களே யாராவது டொனேட் பண்ண முன் இருந்தால் அவங்களோட லிவரில் ஒரு பாகம் எடுத்து இந்த பேஷண்ட்டுக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும். ஸோ இது எப்படி சாத்தியம், லிவர் எப்படி கட் பண்ணலாம், லிவர் கட் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை ஆகாதான்னு கேட்பீங்க. லிவர் நம்ம உடம்புல இருக்கிற ஒரே ஆர்கன், இதுக்கு ரீஜெனரேஷன் பவர் இருக்குது. அதாவது அதை கட் பண்ணாலும் திரும்பி வளர்கிறதுக்கு பவர் வேறு எந்த ஆர்கனுக்கும் கிடையாது. கை வெட்டினா கை வளராது, கிட்னி வெட்டினா கிட்னி வளராது. ஆனால் லிவரை 3/4 வெட்டினாலும் அந்த மீதி 25% இருக்கிற 25% க்ரோ ஆகி ஒரு 2 weeks to 2 months இன்னும் நார்மல் லிவர் ஃபங்க்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி யார் டொனேஷனுக்கு முன் வருவாங்களோ அவங்களோட லிவர் ஹெல்த் பார்த்துட்டு ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி அசஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்ரேஷன் ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இதுதான் மோஸ்ட் காமன்லி பண்ணுற லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ப்ரொசீஜர். இது இல்லை, ஃபேமிலியில் டொனேஷன் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, பிளட் குரூப் மேட்ச் ஆகல, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் கேடவரிக் டொனேஷனுக்கு போகும். கேடவரிக் டொனேஷன்னா இந்த பேஷண்ட்டை கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரி, நம்ம தமிழ்நாட்டில் டிரான்ஸ்டான் ஆர்கன் டொனேஷன் நெட்ஒர்க் இருக்குது, அதில் ரெஜிஸ்டர் பண்ணால் வேறு யாராவது ஆர்கன் டொனேட் பண்ணாங்கன்னா, யாராவது இறந்து போனவங்களோட ஃபேமிலி அவங்களோட இறந்து போனவங்களோட ஆர்கன்ஸ் டொனேட் பண்ணாங்கன்னா அந்த ஆர்கன் எடுத்து இவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கலாம். அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும். அந்த மாதிரி யாராவது இறந்து போய் டொனேட் பண்ணி அவங்க ஆர்கன் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த வெயிட்டிங் பீரியடில் இந்த ஆல்ரெடி என் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த காம்ப்ளிகேஷன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியாமல் போயிடலாம். இதுதான் ப்ராப்ளம். இதுதான் 2 விதமான டிரான்ஸ்பிளான்டேஷன், லிவிங் டோனர் டிரான்ஸ்பிளான்டேஷன், இன்னொன்று கேடவரிக் ஆர் டிசீஸ் டோனர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லுவோம். தேங்க்யூ.